பாரதிராஜா சாருக்கு அடுத்த செட்டில் ஆர் சுந்தரராஜன் சார் வந்து சூப்பர் ஹிட் படமெல்லாம் கொடுத்துட்டு வருவார். வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்துட்டு வந்துட்டு, என்னையா சில ஷாட்டெல்லாம் பெரிய டைரக்டர் மாதிரி எடுத்துருக்கிறான். அந்த சில ஷாட்டெல்லாம் அது ஒரு ஒரு டாக்கி அவன் டைரக்டர்லாம் எப்படி பிரிப்பாங்கன்னா, டயலாக் எழுதுகிற ரைட்டர்ஸே டைரக்டராக இருக்கவங்க, இன்னொரு கதையை வாங்கி டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ், இது 2 விதமாக பிரிப்பாங்க. பாரதிராஜா சார் அவர் ரைட்டர் கிடையாது, வாங்கி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த காட்சி இப்படி பண்ணணும், இந்த காட்சி எப்படி பண்ணணும், இப்படி டிசைன் பண்ணுறவங்க. அவர் ரைட்டர் டைரக்டர். ஒரு ரைட்டர் டைரக்டர் மாதிரி எடுக்க மாட்டானே. சில ஷாட்லாம் ரொம்ப பெரிய டைரக்டர் கொண்டானதாக இருக்க. ஒரு டைரக்டர் சமகாலத்தில் வர்றாரு, ஹிட் கொடுக்குறாரு, அவரை பற்றி பேசும்போது அப்போ அந்த சினிமாவில் கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. டைரக்ஷன் மட்டும் பண்ணுறவங்களால இந்த மாதிரி ஷாட் வச்சிருக்க முடியும். அவரே டைலாக் எழுதி பண்ணும்போது இப்படி வைக்க மாட்டாங்கன்றீங்க. அது அவர் பேசுறது எனக்கு என்னன்னா, இந்த டைரக்டரே மதிக்கிற அளவுக்கு அந்த டைரக்டர் படம் எடுத்துருக்காருன்னா அப்போ அங்கே கற்றுக்கிறது என்ன ஒன்று இருக்குது. நான் அங்கே விமர்சகனாக மாறலை, எனக்கு ஒரு வியத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எலக்ட்ரானிக் வந்து அந்த வியத்தலை காலி பண்ணிடுச்சு. அதனால யாரையும் கற்றுக்கிறது அப்படின்றது வந்து இந்த அப்சர்வேஷன் குறைஞ்சி போச்சு.